காவிரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி கிறிஸ்மஸ் டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து செம்ம ஜாலியாக டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படிலாம் உட்காந்துட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு லீவ் இருக்கும். ஸோ அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்க இல்லை எனக்கு கிறிஸ்மஸ் கூட லீவ் இல்லை அப்படின்னு சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ், இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் டு நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் குருஜி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடையாது, பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னா, புல் மார்க்கெட்டில் நம்ம மக்கள் பொதுவாக பண்ணக்கூடிய தப்பு என்ன, எந்த தப்பை எப்போ நீங்கள் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி வித் சோஷியல் டிஸ்டன்ஸ். வணக்கம். வணக்கம். இல்லை, மக்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் பண்ணுறது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானும் பண்ணியிருக்கேன். மக்கள்னு வரும்போது நீங்களும் வந்துடுவீங்க. அதனால தான் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேங்கிறதையும் சொல்கிறேன் நான். சரி, இந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆர் மக்கள் நார்மலாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்னென்ன அப்பியர் ஆகுதுங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட் ஏறி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் சில ஷேர்ஸ் பார்ப்பேன், ஃபண்டமெண்டலி நல்லாயிருக்கும், இந்த டைமில் வந்து இது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இல்லை இது கொஞ்சம் கரெக்டாகும்போது நம்ம வாங்கினோன்னா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வைப்பேன். அப்படி ஹோல்ட் பண்ணி வச்ச ஒரு கம்பெனி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வாபேக் அந்த கம்பெனியை வாங்கணும்னு வச்சுட்டு வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கப்புறம் அது மேலே ஏறி போச்சு. இப்போ அதை விட பீக்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பொதுவாக நிறைய பேர் பண்ணுறது எப்படின்னா, பீக்கில் இருக்கும்பொழுது ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க. மார்க்கெட்னால எப்போயுமே ஒரு பதட்டம் இருந்தால் இருக்கும், எப்படி இருக்கும், என்னமோ இறங்கிடுமா ஏறிடுமா அப்படின்ற பதட்டம் இருக்கும். ஸோ அதிகமாக நல்லாவே உயர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து டக்குன்னு இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பீக் லெவலில் ரீச் ஆகிடுச்சு போல், இந்த டைமில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வெளியே வருவாங்க. விற்றதுக்கப்புறம் மறுபடி அடுத்த ரவுண்டு ஏறும் அது. ஸோ அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது அல்டிமேட்டாக இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, இறங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அதான் வாங்குறது இல்லை. ஸோ ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இறங்கட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இது இப்போதைக்கு இறங்காது போல், இன்னும் மேலே போகிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் தெரியுது அப்படின்ட்டு அப்போ போயிட்டு வாங்குவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதில் இருந்து அது ஒரு ஸ்டேஜை எட்டி இருக்கும். இப்படியே போயிட்டு அப்போ வாங்கினதுக்கு அப்புறம் டக்குன்னு கீழே விடும். அதான் பீக்கா இருக்கும். ஐயோ, பீக்கா இருக்கும். உனக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு புள்ள பாக்கியெல்லாம் போச்சு என்ற ரேஞ்சுக்கு ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து நிறைய நடக்குது. நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் இது தான். தெரியும் நமக்கு இது வந்து ஓகே, இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாம், நம்ம பிளான் பண்ணுறது ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி தானே பிளான் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும். இருந்தாலும் இன்னொரு மைண்ட் என்ன சொன்னால், இல்லை கொஞ்சம் குறையும், இது வெயிட் பண்ணி இப்போ அவசரப்படாது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரியான மிஸ்டேக் அதிகம் நடக்கும் சார். சரி, என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் என்னுடைய இன்ட்ராக்ஷன் வித் அதர்ஸும் இதில் சேர்த்து சொல்ல போகிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்லாரோட என்ன வேல்யூவேஷனில் கூட வாங்கலான்னு பிளான் பண்ணுறது. சரி, இது புல் மார்க்கெட் தான்டா, ஏறிட்டே தான் இருக்க போகுது, இது ஒன்றும் குறையவே போகிறதில்ல, எனி வேல்யூவேஷன் இஸ் அ குட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டமெண்டல்ஸை வந்து மறந்துடுறோம் நம்ம. அது வந்து காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ். நம்ம ஏற்கனவே லோ ப்ரைஸில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். சரி, இந்த we can try to sell at a maximum possible price அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரிசர்ச்சை விட்டுட்டு நம்ம போய் இம்மீடியட்டாக வந்து எனி ப்ரைஸில் வாங்கிறது. ஏன்னா இது ஒரு மோட்டு கம்பெனி, இதோட பாஸ்ட் பாருங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கு, 10,000 டைம் வந்து இது க்ரோ ஆகிருக்கு, இது 20,000 டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து 2008 வாங்கியிருந்தீங்கன்னா அது 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், இன்றைக்கி வந்து 3,300 இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் இன்னும் இதுலேருந்து மேலே போகும் அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் படிச்சுட்டு அங்கே போய் வாங்கிறது. இது காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸு. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி பேக்கர் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, லார்ஜ் கேப்பில் போய் தேடினீங்கன்னா இருக்கவே இருக்காது.
எங்கே இருக்கும் அப்படின்னா மிட் கேப்பில் இருக்கலாம், ஸ்மால் கேப்பில் இருக்கலாம், ஸ்மால் கேப்பில் இருக்கலாம். அங்கே தான் நம்ம ரிசர்ச்சு நம்மளோட எஃபர்ட்டு எல்லாம் அங்கே தான் இருக்கணும். அங்கே தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இது மல்டிபிளேயர் ஆகும் அப்படின்னு எந்த ஷேரையும் நம்ம வாங்கிடவே முடியாது. இதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடத்தில் முதல் பாடம் இதுதான் நினைக்கிறேன் நான். ஓகே, நிறைய மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். மிஸ்டேக்ஸே நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதுலேருந்து என்ன கற்றுக்குறோங்கிறத பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. செகண்ட் வந்து புல் மார்க்கெட்டுங்கிறத எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. அதுதான் சைன் ஆஃப் புல் மார்க்கெட்டு. ஓகே. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஐஸ்லேருந்து வரும். அதுவும் ஒரு இண்டிகேட்டர் ஃபார் புல் மார்க்கெட்டுக்கு. அப்புறமேல எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எல்லா மேக்ரோ ஃபேக்டர்ஸ், மைக்ரோ ஃபேக்டர்ஸ், கம்பெனி, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். சரி, பிஜேபி 3 எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க, ஆயில் ப்ரைஸஸ்லாம் குறையுது, அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுது அப்படின்னு அப்படியே ஃப்ளட் ஆஃப் குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சைன் ஆஃப் புல் மார்க்கெட்டு. நம்ம இந்த புல் மார்க்கெட்டில் நம்ம வந்து ரியலாகவே ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பார்க்குறதில்ல. ஒன்று வந்து நெவர் எண்டிங்காக இருக்க போகிறதில்ல புல் மார்க்கெட்டு. ஓகே. வாட் கோஸ் அப் வில் கோ டவுன், வாட் கோஸ் டவுன் வில் ஆல்சோ வில் கோ அப் ஒன் டே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னும் போகும், இன்னும் மேலே போகும், இன்னும் மேலே போகும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். இந்த இது மிஸ்டேக்கும் ரொம்ப காமனாக இருக்கும். இதில் தான் வாரன் பஃபெட் ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. என்ன சொன்னால், இன் அ ரைசிங் டைட் எவ்ரிதிங் கோஸ் அப், when the tide recedes we know who is swimming naked அப்படின்னு சொன்னார். ஓகே. இதே தான் சார்ல்ஸ் மங்கர் கூட வேறு மாதிரி ஒன்று சொன்னார். இன் அ ரைசிங் பாண்ட் the duck also goes up. பட் ஆனால் என்ன ஃபீலிங் இருக்குன்னா, டக்குக்கு நம்ம தான் மேலே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் பாண்டு தான் தண்ணி மேலே போயிருக்கு. அந்த குளத்தில் இருக்க தண்ணி மேலே போயிட்டுருக்கனால தான் அந்த வாத்தும் மேலே போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளுடைய திறமைனால அது வந்து போயிடுச்சு நம்ம எடுத்துக்க முடியாது 100. அப்போ வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். நம்ம வந்து கிளியராக வந்து செட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தந்தாப்பில் ஒர்க் அவுட் பண்ணோம் அந்த இதில், அந்த டைமில். ஆனால் இது யாரும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக் மாதிரி எனக்கு தோணுது அது. ஓகே. அப்புறம் 3வது பாயிண்ட் என்ன அப்படி சொல்லுவேன்னா, நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த புல் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்ப்ளிட் வரும், பைபேக் வரும். நான் இந்த ஸ்ப்ளிட் வந்தப்போ நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தேன். ஓகே. அந்த புல் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் கண்ணாமனே ஏறிட்டு இருக்கோம். ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணோம், நிறைய ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். நான் ரொம்ப லோ ப்ரைஸில் அந்த ஷேரை வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கெலமீன் அந்த கம்பெனி ஷேரை பற்றி சொல்கிறேன். நான் எந்த கம்பெனி மேலே அகெயின்ஸ்டும் கிடையாது, ஃபாரும் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்ட்னு எடுத்துக்க வேணாம். ஒரு பர்டிகுலர் திங்கர் ஆர் அனலிஸ்ட்டுக்கு மேலே அகெயின்ஸ்டாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த ஸ்ப்ளிட் அப்பையே நான் விற்றுட்டு அதை வெளியே வந்திருக்கணும். எஸ்பெஷலி இந்த பில் மார்க்கெட் டைமில் நான் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து அதில் எனக்கு வந்து லாஸ் தான் இருக்குது அந்த இதில், அந்த ஷேரில். ஆனால் நான் வாங்கினதை டபுள் பங்கு போயிடுச்சு அந்த ஷேர் ஆக்சுவலாக ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த இதை விற்றுறது பெட்ரு அப்படின்னு தோணுது. இது நாட் ஓன்லி ஆல்கெலமீனில், ஈவன் எஸ்ஆர்எஃப்ல கூட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஓகே. அண்டு எஸ்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன் அண்ட் அவுட் அபவுட் தட் கம்பெனி எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் பவர் கூட சப்ளை பண்ணியிருந்திருக்கோம். ஓகே. ஸோ எங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் தான் அவங்க எஸ்ஆர்எஃப். அதனால் அவங்க கம்பெனி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு தெரியும். அந்த கம்பெனி பற்றி தெரியாத ஒரு ஃபேக்ட்ரி கூட எனக்கு தெரியாது. இருந்தால் கூட அதில் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியல, பணம் ஏர்ன் பண்ண முடியல. ஏன்னா ஐ வெயிட்டட் அதனால் ஈவனோ அதில் லாஸில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பிளிட் அண்ட் பைபேக் அது மாதிரி கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு வச்சுக்கணுமா இல்லையா, இல்லாட்டா அந்த ப்ராஃபிட் புக் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேண்டிய டைமு. ஆனால் அதை ஆஃப் பண்ண விட்டுருவோம், நம்ம மறந்துடுறோம். அண்ட் இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். நான் சில பேர் இப்படி கூட பண்ணுவாங்க. இப்போது எமர்ஜென்சி ஃபண்டாக எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ வச்சுருக்க பணத்தை கூட
மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லா மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து டக்குன்னு தூக்கி அதில் பார்க் பண்ணுவாங்க. சரி. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சில பேர் நடக்கும். டக்குன்னு அதுக்கப்புறம் இறங்கிருச்சுன்னா அது ஒரு லாஸ் அந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட். எமர்ஜென்சிக்கான ஃபண்டு வந்து இல்லாமல் போயிடும். கரெக்ட். இது வந்து வெரி வேலிட் பாயிண்ட்டு. ஆனால் இந்த மிஸ்டேக் நான் பண்ணதே கிடையாது. அண்ட் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதே இல்லை. எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்கு. எனக்கு எமர்ஜென்சியே கிடையாது. ஓகே. சில பேர் கடன் கூட வாங்கி பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்டையாவது நீ கொஞ்சம் அமௌண்ட் கொடு, எனக்கு நான் உனக்கு டக்குன்னு ரிட்டர்ன் தரேன் அப்படின்ற மாதிரி கூட நிறைய லீவரேஜ் பண்ணுறது. இந்த டைமில் வந்து நிறைய லோனை வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு காமன் மிஸ்டேக்காக நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை மட்டும் நம்ம நம்பி வந்து ஒரு மந்த்லி ரிட்டர்ன் இல்லாட்ட இயர்லி ரிட்டர்ன் அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ சில டைமில் வந்து அது நடக்கவே நடக்காது. அண்ட் அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஏன்னோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காகவோ இந்த ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன் நான், எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுக்கலாம் நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. எஸ், ஆமாம். ஸோ சப்போஸ் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஷார்ட் டைமில் இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கெல்லாம் நான் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது அது வந்து நார்மலாக வில் எண்ட் அப் இன் லாஸ் ஒன்லி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு நிறைய பேர் பண்ணுறது உண்டு இந்த டைமில். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் அது. சரி, இந்த இவன் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டான், அவன் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டான், இந்த பையன் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டான், சரி என்கிட்டையும் நிறைய பணம் இருக்கே, நானும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நானும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணுறது இந்த டைமில். அந்த ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சிக்காமல், இந்த செக்டாரோட டெப்த்தை புரிஞ்சிக்காமல், ஈவன் ரொம்ப ஹை வேல்யூ ஸ்டாக்ஸை கூட வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமேல அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் இந்த சமயத்தில் வந்து பொதுவாக நடக்கிறது தான். ஓகே. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே காமன் மிஸ்டேக். ஸோ இந்த காமன் மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் குருஜி இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இந்த காமன் மிஸ்டேக் வந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். காமன் மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி வர்றதுன்னா, புல் மார்க்கெட்டில் வந்து நம்ம செட் பண்ணுற பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கணும். லைக் அதர் டைமோட. ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சது புல் மார்க்கெட் தானே. ஓகே. அதனால் அந்த டைம்லேருந்து நாளெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன், இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கீழே குறையட்டும்னு வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. சரி, புல் மார்க்கெட் தான் எல்லாத்துக்கும் பிடிச்சது, அதில் தான் நம்ம பணமும் ஏர்ன் பண்ண முடியும் அந்த டைமில் தான். ஸோ அந்த டைமில் வந்து ஷார்ட் கோல்ஸ் வச்சுக்கிறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் எனக்கு வந்து இது டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அண்டு அந்த மாதிரி அதில் ஃபங்க்ஷன் பண்ணுறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னா, ரொம்ப வந்து இன்டென்சிவாக இந்த டைமில் தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு சைன் ஆஃப் ட்ரபிள் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு பேட் நியூஸ் எங்கே இருக்க, ஒரு எர்த் ஷேக்கிங் ஈவெண்ட் எங்கேயாவது நடக்குதா, இல்லாட்ட இந்தியாவிலேயே ஏதாவது ப்ராப்ளம், அதாவது அஃபெக்டிங் ஷேர் மார்க்கெட்டுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்டு அப்புறமேலே இந்த மாதிரி அதில் வந்து ஃபுல் நாலேஜ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி புக் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருந்து புக் பண்ணி நீங்கள் வெளியே வரும்போது பணத்தை வந்து நீங்கள் கேஷாக தான் வச்சுக்கணும். நீங்கள் அதை போய் திருப்பி வேற ஒரு ஸ்டாக்கில் போடக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ வாரன் பஃபெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து சிட்டிங் ஆன் கேஷ் எவ்வளோ $140 billion வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அவங்க ஏன் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் என்டர் பண்ணி இந்த வெரி குட் ஸ்டாக்ஸ்லாம் லோ ப்ரைஸில் இருக்கும், அப்போ வாங்குவாங்க. அதுக்கு வந்து அவங்க இம்மென்ஸ் வந்து பேஷன்ஸ் இருக்கும். அந்த லெவலுக்கு எல்லாத்துக்கும் பேஷன்ஸ் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ ஒரு பேட் ஈவெண்ட் வருது, அப்போ நீங்கள் விற்கிறீங்க, அந்த விற்றீங்க அப்படின்னா அந்த கேஷை கொண்டு போய் திருப்பி ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே. வெயிட் பண்ணி அப்புறமேல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபாலிங் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இன்னும் ஃபாலோ ஆகும் நினச்சிட்டு இருந்தோம்னா சரியாக வராது. அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் நான் ஃபீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகே சார், இப்படி ட்ரை பண்ணலாமா சார்? இப்போ வந்து எந்த செக்டாருக்கு
நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இப்போ எந்த செக்டார் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த செக்டாருடைய பிஇ என்ன இருக்குது, செக்டோரியல் பிஇ என்ன இருக்குது, அண்ட் அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுடைய பிஇ என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணி மற்ற வேல்யூவேஷனையும் பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி அதான் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹாட் செக்டர்ஸு ஒவ்வொரு டைம்லையும் புல் மார்க்கெட்லேயும் எமர்ஜ் ஆகும். இப்போ புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டர் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் இதெல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அப்புறம் பிஎஸ்யூ செக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது, பார்ட்டிசிபேட் இருக்குது, ரொம்ப ஹை ப்ரைஸ்டாகவும் இருக்குது. பட் வந்து நீங்கள் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுறது தான் பெட்டர். இப்போ கெய்ன்ஸ் எனர்ஜி டெக்னாலஜி எடுத்துக்கோங்களேன், அதோட பிஇ எவ்வளோ பாருங்கள், 120 130 அது மாதிரி இருக்குது. அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜி பாருங்கள், அகெயின் இட் இஸ் அபவுட் 120 அந்த மாதிரி பிஇ இருக்குது. வெதர் இட்ஸ் ஒர்த் வைலாக இல்லை பாருங்கள். இப்போ ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க, ட்ரெண்ட் வந்து 190 கிட்ட இருக்குது பிஇ. இப்போ வந்து மேபி அது டாட்டாவோட குரூப்பாக இருக்கலாம், பட் ஆனால் இதெல்லாம் ஒர்த் வைலாக நம்ம பார்க்கணும். ஈவன் டைட்டன் கூட பாருங்கள், அதுவும் ரொம்ப ஹை வேல்யூவேஷன். ஸோ இந்த ஃப்யூச்சர் வந்து கிரேட்டு தான் அந்த கம்பெனிக்கெலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது நம்ம டிஃபிகல்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் ஹாட்டான செக்டரு இது இன்னும் நல்லா போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஹை வேலையில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 3 to 4 years வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா விலை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரெமெண்டஸாக ஃபால் ஆகும். அப்போ வந்து நீங்கள் 2 to 3 years வச்சுருக்க வேண்டிய வரும் இந்த ஷேர்ஸ்லாம். இதெல்லாம் குட் கம்பெனிஸ் தான், பட் ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கிறனால இதெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். புல் மார்க்கெட்டில் காமனாக மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை குருஜி நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கார். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக மாறுங்க. உங்களுக்காக நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அட்வான்ஸாக வீடியோலாம் வந்து சேரும், அப்படிப்பட்ட ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அதனால் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காவேரி பிஸ்னஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கட்டும். அடுத்த இயருக்கு, அதாவது இந்த புத்தாண்டை வந்து பெரிய அளவில் வரவேற்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இந்த கிறிஸ்மஸ் அமையட்டும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாக விஷயம் சொல்லிக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.